விராட் கோலி ஒரு செல்ஃபிஸ்ட். அவரால் இந்திய அணிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இழுத்து தொங்கவிட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர். இந்திய அணியின் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்து நட்சத்திர வீரர் விராட் கோலி ஏராளமான ரசிகர் பட்டாளங்களை கொண்டுள்ளார். சுமார் 26,000க்கும் அதிகமான ரன்களை குவித்து 80 செஞ்சுரிகளை விளாசி கிரிக்கெட் வரலாற்றில் அடுத்தடுத்து சாதனை படைத்து வருகிறார். சர்வதேச கிரிக்கெட் போட்டி, IPL கிரிக்கெட் போட்டி என அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். விராட் கோலி என்னதான் எக்கச்சக்கமான சாதனைகள் படைத்திருந்தாலும் அவர் சொந்த சாதனைக்காக சுயநலத்துடன் விளையாடுவதாக சிலர் விமர்சிப்பது உண்டு. சமீபத்தில் நடந்து முடிந்த 2024 IPL தொடரில் கூட விராட் கோலி அணியின் வெற்றிக்காக விளையாடாமல் தனது சுயநலத்திற்காக விளையாடுவதாக அவருக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதற்கு முன்பு 2023 நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 765 ரன்கள் எடுத்து சாதனை படைத்த விராட் கோலி இந்தியா இறுதிச் சுற்று வரை செல்வதற்கு முக்கிய பங்காற்றியிருந்தார். ஆனால் அத்தொடரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி சுயநலத்துடன் விளையாடியதாக முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் ஹபீஸ் விமர்சித்திருந்தார். இது விராட் கோலியின் ரசிகர்களை கொந்தளிக்க செய்தது. அதாவது அந்த போட்டியில் 121 பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி 101 ரன்கள் அடித்திருந்தார். மெதுவாக விளையாடி 90 ரன்கள் வரை எடுத்த விராட் கோலி அதற்கு பின்னரும் சதம் அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிகவும் பொறுமையாக விளையாடி ரன் எடுத்தார். இதனால் அன்றைய போட்டியில் ரோஹித் சர்மா மட்டுமே சுயநலமின்றி இந்திய அணிக்காக விளையாடியதாகவும் விராட் கோலி தான் சாதனை படைக்க வேண்டும் என்று சுயநலத்திற்காக விளையாடியதாகவும் பாகிஸ்தான் வீரர் ஹபீஸ் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் விராட் கோலி குறித்து நீங்கள் கூறிய கருத்தை திரும்ப பெற விரும்புகிறீர்களா? ஏன் அந்த கருத்தை கூறினீர்கள் என்று கிரிக்கெட் ஜாம்பவான் ஆடம் கில்கிறிஸ்ட் கேள்வி கேட்டபோது ஹபீஸ் மறுப்பு தெரிவித்து விராட் கோலி சுயநலவாதி என்று கூறியதை நியாயப்படுத்தும் வகையில் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்து ஹபீஸ் கூறுகையில், என்னை பொறுத்தவரை அந்த சமயத்தில் நான் கூறியது சரி என்றே நினைக்கிறேன். அணியில் விளையாடுவது யார் என்பது முக்கியமல்ல. கிரிக்கெட் வீரருடைய எண்ணம் அணியை வெற்றி பெற வைப்பதாக இருக்க வேண்டும். சர்வதேச போட்டியில் ஒருவர் 90 ரன்கள் எடுத்த பின்பும் அதிரடியாக விளையாட தயங்கி மெதுவாக விளையாடினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். குறிப்பாக 95 ரன்கள் எடுத்த பிறகு 5 பந்துகளில் 100 ரன்கள் எடுத்தால் அவருடைய எண்ணம் சதம் அடிப்பது மட்டுமே. அப்படி இல்லை என்றால் அவர் ஏன் 95 ரன்கள் ஷாட்டை அடிக்க பயப்பட வேண்டும்? என்னை பொறுத்தவரை அணியின் வெற்றிக்காக உங்களுடைய பார்வை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில், அன்றைய போட்டியில் பெரிய ஷாட்டுகளை அடிக்காத விராட் கோலி செஞ்சுரி அடிப்பதற்கு அதிக பந்துகளை எடுத்துக்கொண்டதாக நான் உணர்ந்தேன். அந்த போட்டியை இப்போது நீங்கள் பார்த்தாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அணியின் வெற்றிக்கு முன்னுரிமை கொடுத்து தனிப்பட்ட சாதனையை 2வது இடத்தில் வைக்க வேண்டும். உங்களுடைய அணி தோல்வியை சந்திக்கும் போட்டியில் நீங்கள் அடிக்கும் செஞ்சுரியை நான் பாராட்ட மாட்டேன் என்று விராட் கோலியின் ஆட்டம் குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். உங்கள் தின சேவல்.